அதான் கொஞ்சம் வட்டி வட்டி வருது, மற்றபடி எல்லாம் ஓகே. சரி, எல்லாம் அவர்கள் கையில் தான். இந்த இன்டர்நெட்டை பொறுத்தவரை நம்ம கையில் இல்லை. சரி பார்ப்போம். மிக்க நன்றி எல்லோருக்கும். அனுப்பி மீண்டும் வேண்டியபடி இவ்வளவு நேரம் காத்திருந்ததற்கு மிக்க மிக்க நன்றியை கூறி நாங்கள் ஆரம்பித்துக் கொள்வோம். அன்பினேஸ் உறவுகள் அனைவருக்கும் இனிய உற்சாக புதன் பரப்பின் மகிழ்வான காலை வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமைய வாழ்த்துக்கள் பிரார்த்தனை இட்டபடி இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச மூச்சு விட வைத்த ஆரோக்கியத்திற்கு வைத்த கடவுளுக்கும் நன்றி தானே பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே 28/8/24 இணைந்திருக்கின்றோம். மனமை போல விடம நிகழ்ச்சிகளுக்குள் இன்று 2 நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட அந்த இடத்தில் ஒருவரின் தொகுப்பாளர் இடத்தில் ஜெயாநரசன் அவர்கள் உட்கார இருக்கின்றார். அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி தொகுப்போடும் குடும்பங்கோலியம் இன்று தவிர்க்கப்பட்டு அது நாளை கவி நேரத்துக்கு முன்பதாக இடம்பெறுகின்றது. மருத்துவ நேரம் அவர் சற்று ஏர்போர்ட் செல்வதனால் அந்த நிகழ்ச்சியும் இன்று தவிர்க்கப்படுகின்றது. அது அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் தான் இனி இடம்பெற்றுக்கொள்ளும். ஆகவே இப்பொழுது சிந்தனை நேரம் பொருட்சொல் தொடர்ந்து ஜெயராஜன் அவர்கள் நேர காலத்துக்கு கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. அதனை தொடர்ந்து பார்ப்போம். செல்வியக்கா நேரம் என்ன மாதிரி பார்த்து செல்வியக்கா பொறுப்போடு ஏற்றுக்கொள்வார் என்று நான் ஓடி செல்ல வேண்டும். ஆகவே வகைகளாக அறிவு களஞ்சியம் இருக்கின்றது. பொருட்சொல்லை தொடர்ந்து சமகால இலக்கிய நேரம் என்று நான் நேர நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்று இரவு புதன்கிழமை தகவல் சாலை ஜோட்டும் அவர்கள், அதனைத் தொடர்ந்து புல சமூக நிஜங்கள், அது திங்கள் விடப்பட்ட புல சமூக நிஜங்கள் இன்று இடம்பெற்றுக் கொள்ளும் என்று இரவு. சரி, இவர்களாக இன்றைய நாள் நிகழ்ச்சிகளாக இருக்க வளமை போலவே நாளைய நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொள்ளும். நாளை குடும்பங்கோலையும் கவி நேரத்துக்கு முன்பதாக இடம்பெற்றுக் கொள்ளும். ஆரம்பமாகின்ற இந்த நேரம் ஆரம்பித்து வைப்பதற்கு பாலனர்கள் இருக்கின்றாரா பார்ப்போம். நேரம் போயிட்டு போல. டேவிட் அண்ணா வாங்கோ. வணக்கம். பாலனர்கள் இல்லையா? ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் என்கின்றது திருப்பாடலாசிரியர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் என்கின்றார் திருப்பாடலாசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம். நல்ல உற்சாகம். உங்கள் பக்கத்தில் உற்சாகம் மேட்டில இருந்து காணும். என்னாச்சு? பிரியான கலைப்புகள், வெயில், தூக்கம் குறைவு, அதோட பிரியான கலைப்பு தான் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த குளிரும் வெயிலும் அங்கே இருந்தபடியினால மாறி மாறி மழையும், சனிக்கிழமை இரவு சரியான மழை, அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சரியான வெயில், அப்படியே சில விடயங்களை பார்க்க வேண்டியது இருந்தது. அப்படியே பார்த்து கொண்டு வந்ததால குளிரும் வெயிலும் அதால கொஞ்சம் தொண்டையிலையும் கொஞ்சம் சிறிய பிரச்சனை. ஓகே, சரி பரவாயில்லை. இப்போ காலையில வெள்ளனா பனங்கட்டி, தேசிப்புளி, தேன், அதோடைய ஒரு பிளைண்டி எல்லாம் கலந்து குடிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, செப்போம் சேஸ்பேர் quelque chose il va bien. சரி, எதிர்பார்க்கிறேன் ஏதாவது சரியா வந்துடும் என்று சொல்லி. ஓகே, bon, notre Seigneur et notre Dieu toujours avec nous, merci Seigneur. உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1692 பொதுக்காலம் 21ஆம் வாரம் என்று புதன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித அகஸ்தினர் அவர்களை நினைவு கூறுகின்றது. நேற்றைய தினம் இவருடைய தாயார் மோனிகா அவோவை பற்றி அவருடைய நினைவை திருச்சபை நேற்றைய தினம் நினைவுபடுத்தி இருந்தது. அதே நேரத்தில் அவரின் மகனான, அதாவது இவர் திருச்சபையின் ஒரு பெரிய, அதாவது ராயப்பருக்கும் பவுலுக்கும் அடுத்தபடியாக திருச்சபையிலே பெரிய மாற்றங்களை உருவாக்கியவர். எத்தனையோ கடிதங்களை எழுதி திருச்சபையை உயிர்ப்பித்தவர். ஆனால் இத்தனைக்கும் பொதுவில் இவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் இவர் ஒரு கடவுள் பக்தியற்றவராக இருந்தார். ஆனால் தாயாரின் வேண்டுதலும் அவருடைய சுபமும் இவரை ஒரு புனிதராக்கியது. அந்த முற்காலத்திலே இவருடைய இள வயதிலே அவர் திருமணம் செய்தவராக 15 வருடம் ஒரு குடும்ப வாழ்க்கையில இருந்தவராக, அவருக்கு ஒரு மகன் இருப்பதாக சரித்திரவியலாளர்கள் கூறுகிறார்கள், தியோலஜியன்கள் கூறுகிறார்கள். ஆகவே இந்த வாழ்க்கைக்கு பின்புதான் அவருடைய அந்த மாற்றங்கள், அதாவது புனித வனத்து அந்தோனியாருடைய வாழ்க்கையை பின்பற்றிய இவர் தானும் அவரை போல் மாற வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் வந்துவிட்டு மறுபடியுமாக கிறிஸ்தவத்தை தழுவி கிறிஸ்தவத்தின் தூணாக விளங்குகின்றார். அகஸ்து 384ஆம் ஆண்டு 430ஆம் ஆண்டிலே வாழ்ந்த இவர், ஹிப்போலின் ஆயரான இவர் தன்னுடைய இளமை காலத்தில் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் என்பதை இன்றைய திருச்சபை நமக்கு அறிய தருகின்றது.
தன்னுடைய தாய் இறை வேண்டலால் மனமாற்றம் அடைந்த பிறகு இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து தூயவர் ஆனார். ஆகவே இதுதான் இன்றைய புனிதருடைய அவருடைய சிறப்பு வரலாறும் அதோட நேரத்திலே அவரை நினைவுபடுத்தி அவரை மகிழ்விக்கும் வண்ணம் இன்றைய நாளை நாம் ஏற்றுக்கொள்வோம். அன்பான உறவுகளை எம்மை படைத்து பாதுகாக்கும் பரமனை நாம் புகழ்ந்து பாடுவோம். கத்தரை நம்பி நோற்பெரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். கத்தரை நம்பினோர் பெரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். மன்னிக்கோ. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைப்போரிடம் கடவுள் அன்பு உண்மையாகவே நிறைவடைகின்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகின்றது. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 27 32 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளை அடித்த கல்லறைக்கு ஒப்பானவர்கள். அவை வெளியே மனிதருக்கு வனப்பாக தோன்றுகின்றன, உள்ளேயோ இறந்தோர் எலும்புகளும் எவ்வகை அசுத்தமும் நிறைந்துள்ளன. அவ்வாறே நீங்களும் வெளியே மனிதருக்கு நீதிமான்களாக தோன்றுகிறீர்கள், உள்ளேயோ கள்ளத்தனத்தாலும் அக்கிரமத்தாலும் நிறைந்திருக்கின்றீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு! ஏனெனில் இறை வாக்கினர்களுக்கு கல்லறை கட்டி நீதிமான்களுடைய சமாதிகளை அலங்கரிக்கின்றீர்கள். எங்கள் முன்னோர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் அவர்கள் இறை வாக்கினர்களின் இரத்தத்தை சிந்துவதற்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கின்றீர்கள். இவ்வாறு இறை வாக்கினர்களை கொன்றவர்களுடைய மக்கள் நீங்கள் என்பதற்கு நீங்களே உங்களுக்கு எதிர்ச்சாட்சிகள். எனவே உங்கள் முன்னோர் தொடங்கியதை நீங்கள் முடித்து விடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக நீங்களே உங்களுக்கு எதிர்ச்சாட்சிகள், எனவே உங்கள் முன்னோர் தொடங்கியதை நீங்களே முடித்து விடுங்கள். அன்பான உறவுகளே, இந்த முன்னோர் தான் என்னதான் செய்தார்கள்? கிறிஸ்துவுக்கு முன்பாக பரலோக தந்தை தன்னுடைய இறை வாக்கினர்களை அனுப்பி, என் மக்கள் நெறிகட்டு தரைகட்டு திசை திரும்பி போன போக்கெல்லாம் தீய நடவடிக்கையில் தீய எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை திருத்தி மறுபடியும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி எத்தனையோ இறை வாக்கினர்களை அனுப்பியிருந்தார். இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த இறை வாக்கினர்களை கொன்று அவர்களை கல்லறை கட்டினார்கள். ஆகவேதான் இயேசு இன்றைய நாளிலே இங்கே குறிப்பிடுகிறார், நீதிமான்களுடைய சமாதிகளை அலங்கரிக்கிறீர்கள், இறை வாக்கினர்களுக்கு நீங்களே கல்லறை கட்டினீர்கள் என்று சொல்லி இயேசு இங்கே குறிப்பிடுகின்றார். ஆகவே அன்பான உறவுகளே, பிறருக்காக வாழ்ந்தவர்கள், தியாகசீலர்கள், நல்ல தலைவர்கள், இவர்களது நினைவை போற்றும் விதமாக நினைவிடங்கள், சின்னங்கள் அமைப்பதை நாம் எங்கும் காண்கின்றோம். ஆனால் அவர்கள் உயிரோடு இருந்த போதே அவர்களின் போதனைகளை மதிக்காமல் அவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் தந்து
அவர்களை எல்லா விதமான கொடுமைகளுக்கும் உட்படுத்தி கொலை செய்து புதைத்துவிட்டு அவர்களின் நினைவிடங்களை அழகுபடுத்துவது எவ்விதத்தில் நியாயம் என்கின்றது இன்றைய தியோலஜியனின் ஒரு செய்தி. இறைவன் அனுப்பிய இறை வாக்கினர்கள், ஞானிகள், என் இறைமகன் இயேசு உட்பட அனைவரும் அநியாய தீர்ப்புக்கும் அவல மரணங்களுக்கும் உட்படுத்தப்பட்டனர். இது போலியான இரட்டை வேட வாழ்வாகும். இறை வாக்கினரை மதிப்பது என்பது அவர்களது அனுப்பிய கடவுளை மதித்து ஏற்பதாகும். ஆகவே இன்றைய நாளிலே நமது புனித பவுல் அடிகளார் என்ன தருகின்றார் என்பதை நாம் ஒரு சற்று சிந்தித்து பார்ப்போம். புனித தாயான மோனிகாவின் கண்ணீர் கலந்த சுபத்தின் கனியே புனித அகுஸ்தினாரின் மனமாற்றம். ஒரு முறை மனம் மாறிய அகுஸ்தினார் ஒருபோதும் பழைய பாவ வாழ்வுக்கு போகவில்லை. மாறாக, ஆண்டவரே, இத்துணை தாமதமாக உம்மை கண்டுகொண்டேன் என ஆதங்கப்படுகின்றார். பவுல் தனது வாழ்வு தூய, மாசற்ற, நேரிய பலியாக உள்ளது என அறிக்கையிடுகின்றார். இறை வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்ட அவர் அது காட்டும் வழிகளில் ஆர்வமாய் முன்னேறினார். தனது வாழ்வையே நன்றி பாடலாக இறைவனுக்கு காணிக்கையாக ஆக்கினார். ஆன்மீக அழகே உண்மையான அழகை. வெளிவேடக்காரர் புறத்தோற்றத்தை மட்டுமே நன்றாக வைத்துக் கொள்ளுகின்றனர். உள்ளே புழுத்து போயிருக்கும் உண்மையான மனமாற்றம் நமது போலித்தனத்தையும் வெளிவேடத்தையும் துறந்து இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ்வதே ஆகும். இப்படிப்பட்ட மனமாற்றம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வும் வலிமையான சிவவாழ்வால் அன்றி வேறு விதலும் வருவதில்லை. ஆகவே புனித பவுல் அடிகளார் இன்றைய நாளிலே கொலைசெயருக்கு எழுதிய திருமுகத்திலே இந்த நாம் எதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை தருகின்றார். கேளுங்கள். கிறிஸ்துவின் வார்த்தை நிறை வளத்தோடு உங்களுள் குடிவள்ளுவதாக முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் போதியுங்கள், அறிவு புகட்டுங்கள், தேவ ஆவி ஏவிய சங்கீதங்களையும் புகழ் பாக்களையும் பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடுங்கள். இதை சொன்னாலும் இதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்கின்றார் புனித பவுல் அடிகளார். ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்படும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதை நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு தேடுமம் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கையே. நாளைய தினம் சந்திப்போம். மிக்க மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளையர்கள் வாங்க. வணக்கம், வந்திருக்கிறீர்கள். இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி கலைவாணி மோகன். எப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நல்லா உற்சாகம். நீங்கள்? நாங்களும் அதே உற்சாகமா இருக்கோம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தாம் துணைவியார் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் அவர்கள் நீங்கள் தினமும் நிரப்பி ஆசீர்வதிக்க எப்படி தமிழ் சொல்லிக்கொண்டு லண்டனிலிருந்து ஈச்சமுட்டை வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ நட்சத்திர துணை இலக்கம் சகோதரி 338 சொல்லிக்கொண்டு அளவு கூட பழைய ஏற்பாட்டில் ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-9 முடிய. பழைய ஏற்பாட்டில் 835வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எய்த்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலியாக இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவரும் ஞானம் உள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கும் சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழுப்புவார். எய்த்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே அவர்களுடையவைகள், ஆவியல்ல மாம்சந்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் வேகமாய் அழிந்து போவார்கள். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற
திரளான மெய்ப்பெரும் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்த அதை விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்த அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான். அவர் வாலிபர் களைத்து போவார்கள். அவர்களுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போம். அவர்களுடைய பிரமுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சியோனில் நெருப்பையும் எருசலேமில் தூளையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார். அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போம். அவர்களுடைய பிரமுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சியோனில் நெருப்பையும் எருசலேமில் தூளையையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார். நாளைக்கு 32 அதிகாரத்தோடு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, இயேசப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் இனியவர் நம் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றோம். நல்லவர் இனியவர் நம் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றோம். உண்மையாய் கர்த்தரை தேடும் நமக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எமக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே, தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே. எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல் யெகோவா தேவன் பார்த்து கொள்வீர், யெகோவா தேவன் பார்த்து கொள்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, இயேசப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்படி நன்றி ராஜா. நாளை தந்தமைக்கா செலுத்துவோம் ராஜா. செலுத்துவோம் தாப்பனி. எல்லோரையும் ஆஸ்வதிங்க, எல்லோரையும் பாதாத்து கொடுங்க ராஜா. எல்லோரும் உங்களது பிள்ளைகள் ராஜா ஆஸ்வதிங்க, வழி நடத்துங்க. அப்படி ஏதாவது பண்ணி உங்களது பிள்ளைகள் பிடியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்கள் இப்படி சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, நடந்து கொண்டிருக்கிறார்களோ,
அவர்களோடு உங்கள் சமூகம் கூடவே செல்ல ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துகளோ இந்த பிரச்சனைகளோ இந்த கொள்ளைகளோ அணுகாத பண்ணம் தாக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரையும் அணுவினாடியும் வேலி அடைத்து பாதுகாப்பாக எடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்க தினமும் பாதுகாப்பு நன்சு வந்தாப்பண்ணி இந்த நாளிலும் பாதுகாப்பாக எடுத்த போறமைக்காக நன்சு வந்தாப்பண்ணி ஆசீர்வதிங்க ராஜா தாப்பண்ணி. மற்றும் குடும்பங்களுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வர கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை வல்லமையுள்ள கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன். அவனை குடும்பங்களின் நிறைவா ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க. மற்றும் பாமத்தின் அதிக குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் ஆசீர்வதிங்க ராஜா. தேவைகளை சந்திங்க ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க பலப்படுத்துங்க. நன்றி தாப்பனே தொடர்ந்து எல்லோரையும் ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க. இல்லை இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். நன்றி வணக்கம் சகோதரி. மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் ஜெயநாட் சொன்னார். வணக்கம் பாருங்க. இனிய காலை உற்சாக வணக்கம். தலைவாணி மோகனவர்களுக்கும் நடா மோகனவர்களுக்கும் அனைத்து பாவங்களுக்கு எங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைகிறவனையும் பிரார்த்தித்து கொண்டு நன்றி மன்றி தியானடீசன். இன்று பொதுக்காலத்தின் 21ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை 7046வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. இறைவன் நம்மோடு பல வழிகளில் உறவாட உரையாட ஆசைப்படுபவர். நமது பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை வழங்க துடிப்பவர் தான். தன் குழந்தையை மீண்டும் மீண்டும் தேடி அரவணைப்பது போல நமது பாவங்களினால் இறைவனை விட்டு விலகிச் சென்றாலும் நமது பெற்றோர்கள் வழியாக, ஆசிரியர்கள் வழியாக, நண்பர்கள் வழியாக, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் வழியாகவும் நம்மை தேடி வருகின்றார் இயேசு. தேடி வருகின்ற இறைவனை இஸ்ராயல் மத குருக்களைப் போல நாம் உணர்ந்து கொள்ளாமல் அவரை அலட்சியப்படுத்துகின்றோம். இன்று நமது கண்டுகொள்ளாமையிலிருந்து விடுபட இறைவனின் அருளை வேண்டுவோம். வெள்ளையடித்த கல்லறைகள் யூதர்களை பொறுத்தமட்டில் கல்லறை பிணத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே அவை அசுத்தத்தின் அடையாளம், அழுக்கின் இருப்பிடம். கல்லறை தொடுவது நல்லதாக இல்லை. யூதர்கள் கல்லறைகளை வெள்ளையடித்து நன்றாக தெரியும்படி பார்த்து கொண்டனர். இந்த எடுத்துக்காட்டை இயேசு இரு காரணங்களுக்காகவும் பயன்படுத்துகின்றார். பரிசேயர்களின் உள்ளம் பழுதடைந்து விட்டது என்றும் மற்றவர்களுக்கு எதிர்மறையான தாக்கத்தை கொண்டிருக்கிறார் என்றும் கூறுகின்றார். எனவே நாங்களும் இறைவனின் அருள் வேண்டி நல்ல புண்ணியங்களை செய்து அருளை பெற்று வாழ்வோமாக. இயேசு உன் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. காலமும் உன்னை காண்பதற்கே காரிருள் நீக்கி அருள்வாயே. இயேசு உன் மொழி கேட்டிடவே இதயத்தில் அமைதி அருள்வாயே. இயேசு உன் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. நன்றி வணக்கம். கலைவாணி மோகன். மிக்க மிக்க நன்றி அவர்களே. ராஜினி அல்பொன்சர்கள் வணக்கம். வாங்க வாணி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நேற்று அன்னை தெரேசாவின் பிறந்த நாள். அன்னை தெரேசா இவ்வுலகில் வாழுகின்ற போது ஒரு புனிதையாக வணங்கப்பட்டார், மதிக்கப்பட்டார் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அவ எல்லாம் வல்ல மூவரு இறைவன் முன்னிலையில் தன்னை முற்றும் முழுமையாக தாழ்த்தினார். தன்னை ஒரு காலியான பாத்திரமாக கருதினார். நான் வெற்றி பெற அழைக்கப்படவில்லை, மாறாக இறைவனின் நம்பிக்கை வைத்து அவரின் அருளை பரிசாய் பெறவே அழைக்கப்பட்டுள்ளார் என்று தன்னையே வெறுமையாக்கினார். அன்னை தெரேசா தனது இவ்வுலக வாழ்வில் தன்னை முற்றிலும் தாழ்த்தியதால் இன்று அனைத்துலக மக்களாலும் உயர்ந்தவாக கருதப்படுகின்றார். ஓ அன்னையே, உன் பிள்ளை நான் அல்லவோ, என்னை நீ கைநகளாயே. உத்தமி எம்மை பெற்ற தாயிலும் மிக்க அன்புள்ள பெற்றகி உம்மை நம்பினேன். உன்னத கடவுளின் தாயார் ஒப்பில்லா வல்லமையுடையவராய் அன்னை நீர் கையிலே அயலுக்கும் நகலுக்கும்
மயனுக்கும் மன்னிடேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப் சார் வணக்கம், வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. எப்படி உற்சாகமாக நலமாக இருக்கிறீங்களா? உற்சாகம் நலம், தாங்கள் எப்படியும்? நாங்களும் உங்களை போலவே உற்சாகமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு பாம உறவுகளுக்கும் திருமதி நலமோகன் அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு என்னுடைய இன்று நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1467 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, வெறுத்ததெல்லாம் பாலல்ல என்பார்கள். கண்ணுக்கு அழகாக தோன்றுவது உண்மையிலேயே அதற்கு நேர்மாறாக கூட இருக்கலாம். வெளிவேடம், நடிப்பு இவைகள்தான் எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை. இவை இரண்டும் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற முரண்பாடாய் இருப்பவை. இது உண்மைக்கு புறம்பானது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது. வார்த்தையும் வாழ்வும் ஒன்றுக்கொன்று முரண்பாடு நிறைந்த ஒன்று. உதட்டில் சிரிப்பும் உள்ளத்தில் தீமையும் வெறுப்பையும் வைத்திருப்பது. இத்தகைய நடிகர்களை இயேசு கடுமையாக கண்டிக்கின்றார். ஒரு தேனி எவ்வாறு இயற்கை மலர்களையும் செயற்கை மலர்களையும் எளிதாக கண்டுகொள்வது போல் நாமும் மிக எளிதாக நம் முன்னால் நடிப்பவர்களையும் வெளிவேடக்காரர்களையும் கண்டுகொள்ள முடியும். இன்றைய நற்செய்தியிலும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர் சதுசேயர்களையும் கண்டனம் செய்கின்றார் இயேசு. கல்லறைகள் வெளிப்பார்வைக்கு அழகாக தோற்றமளிக்கும். உள்ளேயோ எலும்புகளும் அழுக்குகளும் நிறைந்திருக்கும். அதை போலவே வெளிப்பார்வைக்கு நேர்மையாளராக காட்சி தரும் இவர்கள் உள்ளே போலித்தனமும் நெறிகேடுகள் நிறைந்தவர்களுமாக இருப்பதை இயேசு சுட்டி காட்டுகின்றார். நெறி என்பது மனித இனத்தின் அடிப்படை ஒழுங்கு. நெறிகேடு என்பது அந்த ஒழுங்குமுறைகளை தூக்கி எறிந்துவிட்டு மன விருப்பம் போல் வாழ்வது. அது விலங்குகளின் வாழ்வுக்கு சமம். எனவே நன்னெறி மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். நெறி தவறி வாழ்வோர் வெளித்தோட்டத்திற்கு அழகாக தோன்றினாலும் உண்மையிலேயே வெள்ளையடித்த கல்லறைகளாகவே வாழ்கின்றனர். நமது வாழ்வை திரும்பி பார்த்தால் நாமும் கூட பல வேளைகளில் கடவுளுக்கு எதிரான செயல்பாடுகளிலும் அவருடைய வார்த்தைக்கு எதிரான காரியங்களிலும் ஈடுபடுகின்றோம் என்பதை உணர முடியும். நம்மை அவர் பக்கம் திருப்புவதற்கு அவர் விடுத்த அழைப்பையும் உதவி தள்ளி இருக்கின்றோம். கடவுள் அருள் நமக்கு கிடைக்கும் போது அதனை பற்றி பிடித்துக் கொள்வோம். நானே உண்மை என கூறும் இயேசுவை போல் நமது வாழ்வில் பொய்மை, முகமூடி ஆகியவைகளை களைந்து உண்மையான வாழ்வு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு மஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நாட்குண்டு. மஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நாட்குண்டு. ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீரன்றோ. ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீரன்றோ. என் இனிய நண்பாளும் தேவா, என் இனிய நண்பாளும் தேவா, இதய தெய்வமே என்னிலும் தேவா. உன்னுறவை எண்ணி உள்ளம் மேகுரே உயிரேழும் தேவா. உயிரேழும் தேவா இதய தெய்வமே
என்னில் எழுந்து வா என்று வேண்டிக்கொண்டு திருமதி மாணிமோகன் உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டல் இவை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக் கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஒன்றி வளர வேண்டும் என்று எல்லா வேண்டிக் கொண்டு எல்லா தடங்களும் நீங்கி எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி மூலம் அன்போடு விடைபெறுகிறேன். திருமதி மாணிமோகனே, நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அப்போது சிந்தனைகள் இருப்பின் உறவுகள் இணைந்து கொள்ளலாம். காலை நேரத்தில் எழும்பியதும் சட்டப்பட்டு வந்து போன சிந்தனைகள் இருப்பின் தரலாம். சிவாஜினி இருக்கிறீங்க, வணக்கம். செல்வியக்கா வணக்கம். சாந்தினி அவர்கள் வணக்கம். சத்தமே இல்லை, சரி, நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். சிந்தனை உணர்ந்த எல்லா உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம். ஓம் வணக்கம். வாங்க செல்வியக்கா, இன்னும் கண்ணை கசகி கொண்டு வாரீங்க. யார் அடித்தது காலங்கத்தால? வணக்கம் ராணி, வணக்கம் வணக்கம். வணக்கம். நீங்கள் சொல்லும் பொழுதுல கொஞ்சம் இந்த வெயில் அதிகமாக இன்று இங்கு காலநிலை கொஞ்சம் மாற்றமாக இருக்கிறது. குளிர கூடும் மழையாகவும் இதாக இருந்தது 2-3 நாட்கள். ஆனால் இன்று இரவே கண்கடி தொடங்கிட்டது. அந்த சரியான வெயிலுக்கு அறிகுறியாக இருக்கிறது. ஆனாலும் அந்த அப்படி இருந்தால் கூட நாங்கள் அந்த முயற்சியாக ஒழும்பி இன்று கொஞ்சம் ஏழியாக ஒழும்பிட்டேன். 7:30 எழும்பிட்டேன். அதுதான் நான் இயலாது என்று நாங்கள் படுத்திருந்தால் இயலாமத்தான் இருக்கும். ஆனால் நாங்கள் அதை முயற்சியோடு நாங்கள் எழும்பிட்டோம்னா எழும்பிடலாம். ஒரு பக்கம் வச்சு போட்டு இப்பவே கண் இது பார்க்க இல்லாம கிடக்குது. சரியான வெயிலா கிடக்குது. இங்க இல்ல, இங்க நல்லா இருக்கு. அதான் நேரம் செல்ல இரவும் அப்படித்தான். கண்டாலே எல்லாம் அப்படியே கடிச்சு 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 அப்படியே இதாண்டு கண்ணீர் வர்ற மாதிரி அப்படியே ஒளிச்சு மழைமையாக இந்த நேரங்களில் இனி காத்து கொஞ்சம் அடிக்க அந்த பூக்களும் பறக்கத்துவாங்க. கண்கடியும் வந்து தடிவன் மாதிரி அப்படியே ஆக்கி போடும். அப்படி இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா நாங்கள் இருந்தால் நல்லதுதான். வணக்கம் வாடியக்கா, இடைத்திருக்கு எல்லோருக்கும் வணக்கம். அது ஒரு நேரம் நல்லா இருக்குது வாடியக்கா, கதைக்க ஒரு நேரம் அடைச்சு கொண்டிருக்கு. எங்கேயும் அப்போது செல்விய கடிக்க சொன்ன மாதிரி அடிக்க 30 பாகை சீக்கு போகின்றது இன்றைய வெப்பநிலை. அப்போதே நல்லா பிடிக்குது, சூடு பிடிக்குது. இல்ல இங்கேயும் அதேதான். நம்ம கூட தானே 23 புதன்கிழமை. ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, பின்னர் மத்தியானம் இருக்கும் தெரியாது. ஆமா, அப்படி காலையில போய்கொண்டிருக்கிறது. கிளையில பக்கங்கள வேலைகள் பள்ளிக்கூடங்கள் இருப்பதனால் ஓட்டங்கள் வழக்கமாக ஓடிக்கொண்டு தொடங்கிட்டு இப்போது சக்கரம் சுத்த தொடங்கிட்டு இருக்குது. அப்படியே சுத்துதெல்லாம் நாங்கள் ஓடிக்கிறோம். நல்ல அழகாக வந்து கொண்டிருக்கிறது வாடியக்கா. மிக சந்தோஷமா இருந்து இணையத்தை எல்லாம் வடிவா வந்து கொண்டிருக்கேன் வாடியக்கா. பரவாயில்ல, இல்ல இப்ப வருகுது, சுத்து வருகுது, தொடர்ச்சியா வந்துட்டு இணையம். சரி, இல்ல இன்ஃபார்ம் பண்ணதானே பாக்குறோம். காலையில் ஆரம்பிச்சார் கொஞ்சம் பண்றதே நல்ல கும்பியமா வந்தது. அப்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குது, ஒரு சந்தோஷமா இருக்குது. எனக்கு பார்த்த உடனே தொடர்ச்சியா வருது. சில விட்டு விட்டு போட்டுட்டு இருப்பார், விட்டு விட்டு கேட்க முக்கியமான வரைக்கும் இணையம் நின்று பேஸ்புக் இல்லையா, இணையத்துல பார்த்தேன். இணையத்துல தொடர்ச்சியா வந்து மிக சந்தோஷம். எல்லோருக்கும் நன்றி, தொடருக்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வழியை இடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களோட பக்கம் அப்படி நல்ல இதா இருக்குதா? இது எங்கட பக்கமா? எங்கட பக்கம் சூரியபவன் இப்ப எட்டி பாக்குறேன். 2:30 நினைக்கிறேன். நீங்க இதுதான் வரும். புது புது ஆக்கெல்லாம் வரையணும். விலங்குல இருந்து வந்துட்டாங்களா? வாங்க லக்ஷிகா, வணக்கம். இது என்னத்தை காட்ட? எலும்பு கூடாது. ஐயோ பயமா இருக்கு. கம்பியோட பேப்பர் ஒட்டி இருக்கு. காலையில கூட கட்டெல்லாம் அப்படி வந்துட்டு பாத்தீங்களா? வணக்கம், வாங்க வாங்க. அப்புறம் நிறைய சிந்தனைகள் போட்டு அது 3 வரைக்கும் பிறகு காணும் இலங்கை சிந்தனையால. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க ஜோரா இருக்கிறோம்.
நீங்க நீங்கள் இல்லாதபடியா நல்லா ஹாப்பியா இருக்கு. நல்லா ஹாப்பியா இருந்தோம். அவளாத்துக்கு தொல்லை தானோ. அக்கள் வர இல்ல தானே, அதனால எங்கட அட்டகாசம் நடந்தது. நாங்களும் வந்து சேர்ந்துட்டோமா. இப்ப 20 நாள் ஆயிட்டு, 10ஆம் தேதி வந்துட்டோம். சரி சரி. எந்த இடத்துக்கு போனீங்க? நாங்க உரும்புற யாழ்ப்பாணம். உரும்புற உரும்புற இவற்ற இடம் மீளால அங்கால காங்கேசந்துரம் மட்டும் போனோம், இங்கால மன்னர் மட்டும் போனோம். ஓகே. மன்னர் சிலர் என்ன செய்யணுமெண்டா ஹொரடைக்கு போவினோம். சரியோ, போயிட்டு சும்மா கட்ட கட்ட கடகடன்னு படங்களை போடுவினோம். எங்கே நிற்கிறோம், எந்த இடம் நிற்கிற இடத்து தேவை தானே. நீங்கள் இடத்த பார்க்குறீங்கண்டா அந்த இடத்த போட்டால் வார வருஷம் போகிற எனக்கு ஒரு ஆர்வம் வரும் என்ன, அந்த இடத்துக்கு போவோம், நல்லா இருக்கும் பார்க்க. இப்போ ஆஸ்திரேலியா இல்லை, எனக்கு ஆஸ்திரேலியா இடம் மாறுறது அந்த இன்னும் வரலையா அந்த பக்கங்கள்லாம். அப்போ இந்த இடம்னு போட்டால் ஒரு ஆசை வரும் தானே. சிலர் ஏன் போடுறது இல்லைன்னு விளங்குறது இல்லை. இப்ப நாங்க போட்டது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான் மடிச்சு. இல்லையே, எனக்கு தெரியாது. நீங்கள் போட்டீங்கன்னா பீட்சாவோ என்ன வேண்டு, அப்போ அதை கேட்டவொழுதான் நீங்கள் போடுறீங்க இந்த இடம் வேண்டு. எனக்கு தெரியாது. இப்ப ஃபேமஸா இருக்குது யாழ்ப்பாணத்துல. இங்க இருந்து போராக்கள் போவி யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சி கிளிநொச்சியில பழைய அந்த பக்கம் இல்லை, பல இல்ல. என்ன போட்டீங்க? ஜக்கச்சிக்கு போனாங்க. ஜக்கச்சி கட்சி அது அங்கால பல தானே. இல்ல இல்ல, அது மற்ற இன்னொன்று சொல்லு, என்ன பீட்சாவா ஜக்கச்சியில தான் ரீச்சா ரீச்சான்னு சொல்லி அது வந்து அந்த ஐபிசி பாஸ்கர் தெரியுமே. இல்ல எனக்கு அது இடங்கள் தெரியல, அப்பதான் கேட்டேன். இல்ல இடங்களை போட்டா கொஞ்சம் மற்ற போறவர்களுக்கும் பிஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்படி அந்த இடத்தையும் பார்த்துட்டு வந்தோம். நல்லா போச்சுது. நல்ல காலநிலை. மாலையில இடையிடையே மழையும் பெய்தது. உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமா இருந்தது. இங்க வந்து நோவல் குத்துகள் அங்க வந்து அது இல்ல வேர்த்து ரெண்டு உடம்பு எப்படித்தான் சாப்பிட்டாலும் உடம்பு நிறைய ஏறில. இங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் நிறைய ஏறிடும். அங்க வேர்த்து திட்டமுட்டா இருக்கும். அப்படியான தொல்லைகள் இல்ல. சந்தோஷமா நின்றுட்டு வந்தோம். ஒரு மாதம் 4 வாரங்கள் இருந்தீங்களா? ஆமா, 4 வாரங்கள் கட்டினா அதுவும் பறந்து போச்சு. இனி அடுத்த வருஷத்துக்கு இப்ப வட்டியை கட்டினா சரி. ஒவ்வொரு வருஷம் போகணுமென்ற ஆசை. ஆனா காசுகள் தான் கொஞ்சம் இல்ல. அதை இப்ப பிள்ளைகள் வளர்ந்துட்டார்களானே, சேர்த்து வச்சுட்டு அவங்களோட காசு எடுத்தாங்கன்னா சரிதானே, விஷயம் முடிச்சு. இனி இப்ப நெடுக போய் வந்தா கொஞ்சம் செலவுகள் குறைவு, எதிர்பார்ப்புகள் இருக்காது. இப்ப நாங்களும் வந்து சிலவுகள் இப்ப வாகனங்கள் எங்களுக்கு கண்டுபிடிக்காம இதுகள்ல போகலாம். சரி, இல்ல அநேகமான ஆட்கள்கிட்ட இப்ப வாகனம் இருக்கிறபடினால கொஞ்சம் பரவாயில்ல போல. நம்ம வாகனம் பிடிச்சு போறோம்னா கஷ்டம் தான். இப்ப செலவுகள் வந்து என்ன பொறுத்தளவில் நான் பார்த்து செலவழிச்சேன். பார்த்தேன்னா இந்த ஒரு இது இந்த விலையா, இங்க முந்தி வந்து இங்க வந்த போது அங்க இருந்து இங்க ஒப்பிட்டார். இப்ப போயினோட இங்கத்தையோட ஒப்பிடுறது, அட இது இத்தனை ரூபா முடியுதா அப்படின்ட்டு மற்றது. ஆனா அங்க உள்ளவே அதை பாக்கினம் போல எனக்கு என்ன தெரியல. மற்றது எதை கேட்டாலும் லட்சம் கோடி என்றது ஒரு சிம்பிளா பாக்கினா அப்படித்தான். என்ன ஒரு காரம் இது என்ன விலை வரும் இந்த ஃபேன் என்றால் 50 கோடி வருமா? எவ்வளவு சிம்பிளா எடுத்து வச்சிருக்கணும். ஒரு காரை கேட்டாலும் 5 கோடி 6 கோடி என்று எடுத்து வச்சு ஓடினோம். ஆனால் அவ்வளவும் அங்க உழைச்சு எடுத்ததா தெரியல. இங்க இருந்து போறவதான் எடுத்து கொடுக்கணும். ஆனா அவ்வளவு காசு என்னண்டு இங்க இருந்து போறதுக்கு மேலுமோ அதுதான் தெரியும். இங்க இருந்து போறாங்களும் என்ன சொர்க்கத்துல இருந்த வேலை செய்யணும், வளமையான வேலை என்னண்டு எப்படி சேர்த்தினோம் அப்படி என்ன நினைச்சினோம். மற்றது அங்க இருக்கிறவ வந்து அந்த ஆட்டோவுக்கு கூட சாதாரணமா காசை கொடுத்துட்டு போயினோம். ஒரு இப்ப உதாரணமா எங்கட ஒரு ஏழாலையில இருந்து கோண்டாவிலுக்கு போறதுக்கு 2000 ரூபா. 2000 ரூபா ஆட்டோக்கு 2000. கொஞ்சம் வெயிட்டிங்ல நின்றா 2500 ரூபாய். அதே இது பஸ்ல போனா 100 ரூபாய்க்குள்ளதான் முடியுது. போக மாட்டினா அதோட இல்ல தானே, மரியாதை இல்ல தானே. மரியாதை அதோட இப்ப நாங்கள் நடந்து போய் பஸ் எடுத்து போறதும் அவைக்கு மரியாதை இல்ல. என்னது அங்க இருந்து வந்து பஸ்ல திரியிறியா காட்டுறியா அப்படி என்ன மாதிரி கேள்விகளும் வந்தது. உண்மையில
இங்க இரவு பகல் திரிஞ்சு உழைச்சு செலவழிக்கிற எங்களுக்கு கொஞ்சம் மனவேதனையா இருந்தது. என்னண்டுதான் அப்படி செலவுகள் செய்யினம் இதண்டினம் என்ற கேள்விக்குறிகளாகவும் இருந்தது. ஆனா கதைக்கு இல்லாது கதைச்சாலும் இப்ப வந்து நாங்கள் கணக்கு பார்க்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்தது. நிறைய சிந்திக்க வச்சது. என்னன்னு இப்படி கோடிய சர்வசாதாரணமா சொல்லினோம். அப்ப எங்களுக்கு பெருசு அப்ப 1000 ரூபாய் என்ன பெருசா சொல்லுவோம். அப்புறம் 5000 சொல்லுவோம். இப்ப 5000 அங்கட நிக்குது. இப்ப 5000 அங்கட இப்பவும் நிக்குது. அங்க போனா இல்ல அத்துடன் வாணி இப்ப 1 லட்சம் முந்தி நாங்கள் 1 லட்சம் சொல்லியங்கள எத்தனை யோசிப்போம். அந்த சைபரை எண்ணி பாக்குறது 1 10 100 அந்த சைவரை போட்டு போட்டு பாக்குறேன். இப்ப அங்கால மிச்சம் கோடி சம்பளா சொல்லு. இப்ப வீடுகளும் காணிகளும் இத்தனை கோடியா சிம்பிள் 36 கோடிக்கு ஒருவர் வீடு கட்டி இருக்கிறார். அப்ப அந்த இதுலயும் சொல்றார் அவர் ஐரோப்பா நாட்டிலேருந்து போனது தானே. இங்க சுயம் பார்த்து கட்டாயமா வேணுமா. சுயம் பார்த்துக்கு இத்தனை இது செலவழிக்க வராம். சுயம் பார்த்து இல்லாமல் இருக்கணும் இருக்க இல்லாதாம். ஆமா அதான் தண்ணி இல்லையாமா மறந்துட்டாரு. அப்படி சில பேர் இங்க இருந்து போறவையும் என்னன்னு சொல்ற மவுசு காட்டின இல்ல அது அவர் சொன்னது நியாயமும் இருக்குத்தானே வாணி. எங்க நியாயம் இருக்கு ஏன் சொல்லுங்க பாப்பம். அவர் சுயம்பாத்துக்குள்ளதான் பிறந்தவர் வளர்ந்தவர். அப்ப அவரு கட்டாயமா சுயம்பாத்துக்கு வேணும். அது நியாயம் தானே. இங்க உழைச்சு கொண்டே அங்க கல்லிலையும் மண்ணிலையும் போட்டுட்டு நாசமா போறாங்க. அது உண்மைதான். அநியாயம் அநியாயம். இங்க இல்ல அதோட என்ன சொல்லுங்க. இப்ப சுயம்பாத்து இருக்கிறது வீடுகள்ல பிரச்சனை இல்ல கட்டுங்கோ. ஆனா நீங்கள் அங்க இருக்கிற இல்ல. நீங்கள் இங்க வெளிநாட்டுக்கு வந்துட்டு பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு அடுத்த தரம் போயிருக்கலாம். அதை பராமரிச்சு அதை கிளீன் பண்றதுக்கு அவ்வளவு செலவழிக்கணும். திரும்பி கேமரா போட்டு பார்த்து கொண்டிருப்பேன். இங்க 6 போறா 6 துப்புறா 6 காலடி எந்த காலடி போகுது எந்த நாய் அதுக்குள்ள போகுது எவன்டா. ஐயோ கடவுள் தேவையான அதுக்கு அங்க போற நாய்க்கு இங்க 2 சூழி கலக்கலுமே. இல்ல இங்க இருக்கிற காசோட போறது வேற. சில பேர் மேல் மிச்சமா கடன் பட்டம் கொண்டு போயிட்டு அங்க சோ காட்டி விட அதுல நினைக்கிறதுல இங்க ஏதோ சும்மா இருந்து நல்ல காசோட வரியின மட்டும்தான் அங்க தியாகம் நினைக்கணும். இங்கே தியாக்கள் அப்படி செலவழிக்கிற படினா நினைக்கணும். அதான் சொல்றேன் சொல்றேன் இல்ல தானே. இங்க வந்தா கடன் அவைக்கு. ஆனா பார்த்தா அவை மேல் மிச்சமா செலவழிச்சு போட்டு அதெல்லாம் நாங்களும் வெளிநாட்டுக்கு விளப்புறம் வந்து நிக்கணும். அவைக்கு தெரியும் குளிருக்கேன் மழையக்கேன் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி போட்டு கொண்டு போயினவன். அந்த முந்தின காலத்துல ஒரு தும்மல் இருந்தா கூட வீட்டிலேயே மருந்து அம்மாவோ ஆட்சி கூடுதலாக கை வைத்தியம் அவர்களோட தும்மல் என்றாலே உடனே ஏது தரும். இப்ப அப்படி இல்லையே. உடனே தம்பி ஆட்டோ அப்படி உடனே பிள்ளைய தூக்கி கொண்டு நர்சிங் ஹோமுக்கு தானே போறது. அங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கும் போற இல்ல. இங்க திருநெல்வேலியில இருக்க அந்த நர்சிங் ஹோமுக்கு தான் போயிடும். அது அவை சும்மா இருந்தாலும் அது ஒரு நாள் வச்சுட்டு அது 1 லட்சம் கறந்துதான் விடுவீனா. நினைச்சு பாருங்க. நாங்கள் இங்க வந்து இருக்கிற மாதிரி எங்களுக்கு இவங்களோட இதுகள்ல நாங்கள் ஆஸ்பத்திரியில இருந்தாலும் மருந்துகளுக்கும் உண்மையிலேயே எங்களை வடிவா செய்ய பார்க்கணும். நாங்கள் இங்க இருந்து சிலோனுக்கு போனா யோசிக்கிறோம் அங்க வருத்தம் பெறக்கூடாது. அங்க வருத்தம் வந்து நாங்கள் ஆஸ்பத்திரியில இருந்தோம்னா எங்களுக்கு அவ்வளவு கட்டுறதுக்கு கறந்து எடுத்துடுவாங்க. ஏதாவது ஒரு பக்கம் முடிச்சு போட்டு தானே விடுவாங்க. அது வாங்கிட்டு முடிச்சு போட்டு விடுவாங்க. இங்க கொடுக்காத எங்களுக்கு அங்க போய் கொடுக்கறதுக்கு அங்க இருக்குது. ஆனா உண்மையிலேயே அங்க அவ்வளவு ஆசை அந்த ஆஸ்பத்திரியில மருந்து கொடுக்காட்டா பழகிட்டார்கள். அவங்களும் எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு குடும்பங்களும் வந்து பிள்ளைகளை டியூஷன் சொல்லி இரவு 10 மணி மட்டும் பிள்ளைகளை டியூஷனுக்கு கொண்டு போயினோம். ஒரு நாங்கள் முந்தி எல்லாம் இப்ப நாங்க போனா தேடி வருவினோம். இப்ப நாங்கள் அவைட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போக வீட்டுக்கார அம்மா தானே ஏத்தி இருக்கிற வேலையே போடுவாங்க. எங்களுக்கு நேரம் சொல்லி நம்ம இந்த நேரத்துக்கு இடையில வேற 7 மண்டா வாங்கும் அல்லது பிரச்சனை இல்லை. அப்படி எல்லாம் நடக்குது. அப்படி பார்க்க நாங்கள் என்னத்தை அனுபவிச்சோம் என்னத்தை செய்தோம். பிள்ளைகள் எல்லாம் உண்மையில இங்க பாவம் என்ன 13 வயசுல இருந்து வேலைக்கு போக எங்களோட செலவை பார்த்து எங்களோட சுமைய குறைக்கணும். அங்க உள்ளதைக்கு அதே வயது பிள்ளைக்கு இங்க 15 வயது பிள்ளை காசு அனுப்பும். அந்த 15 வயது பிள்ளை என்ன செய்யுது திண்டு போட்டு உடுப்பு வாங்கி போட்டு டியூஷனுக்கு கொடுக்குது.
அப்படியான இதுகள் தான். ஆனா அந்த எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இங்க இருந்து போற மக்களும் இங்க இருக்கிறவர்களும் தான். நாம சிந்திச்சு செயற்பட்டாலும் அதை நம்ம திருத்தி கொண்டால் சமூகம் கொஞ்சமாவது இல்ல ஆனா இதுக்கு ஒப்போசிட்டாம இருக்கு என்ன இப்ப உள்ளுக்கு கிராமப்புறங்கள்ல போனா அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு தண்ணியோட சாப்பிடுற சனமும் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படியும் இருக்கு சனம். அதுக்கு மாறான சனம் இங்கால பக்கமும் இருக்கு. அதோட காட்டுற சனமும் இந்த இதுகள்ல காட்டுறது படங்களையும் கொஞ்சம் எடுப்பா இருக்கிறாங்கள தானே காட்டுனோம். கடுப்பா இருக்கிறாங்களா காட்டுற இல்லை தானே. கூடுதலாக பசி பட்டினி இருக்கிறாங்கள பாருங்கோ, அதுகெல்லாம் கொண்டு வந்து காட்டாயினம். அந்த கிராமங்களுக்குள்ள இவ்வளவு பேர் இப்படி சாப்பாடு இல்லாமல் இருக்கணும் அப்படி இருக்கு. சில போற இவங்களை பொறுத்து இருக்குது நிறைய. அது இல்ல ஒரு பெண் பிள்ளை எடுத்தாலே அதுக்கு எவ்வளவு அத்தியாவசியமான பொருட்கள் தேவைப்படும். அதுக்கு எல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அதே வயது இங்க எவ்வளவு செலவழிச்சு கொண்டு தெரியும். முந்தி போய் நாங்கள் காசு எங்கட காசை கொண்டு போய் இலங்கையில செலவழிக்க எங்களுக்கு அது எங்கட காசு கணக்க மாதிரி இருக்கு. அது சாமான் விலையிலும் குறைவு, எங்களுக்கு அது பரவாயில்லை. இப்ப பட்டன் போனா அங்கதான் விலை கூடு, எங்கட காசு தானே அது என்ன. 2-3 நாட்களுக்கு முதல் எங்களோட வீட்டுல பார்த்துட்டு சொல்லியிருந்தா ஒருவர் கனடாவில் எங்க எந்த போனவராக்கும் அது எந்த இடமாண்ட எனக்கு சுவரா தெரியல. மகளுக்கு பர்த்டேயோ இன்னும் சமத்தியோ கூட பர்த்டே ஏதோ ஒன்றுக்காக அவர் அங்க 10 லட்சம் ரூபாய்க்கு சைக்கிள்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த செலவழிக்கிற அதுதான் அதான் எங்களை பார்த்துட்டு சொன்னவர். அது எனக்கு சுவரா தெரியாசனமான விஷயம் என்ன அப்படி செய்யறான். 10 லட்சம் மண்டைகளை ஜோதிச்சு பாருங்க, இவ்வளவு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு. ஆனா உண்டு இப்ப அப்படி கொடுத்தாலும் அடுத்த மாதம் போக்குல அதை வித்து தின்றுங்களா, அது அடுத்த அப்பர் குடிகாரனா இருந்தா அதை அந்த மனுஷன் குடிச்சிட்டோமா மீண்டும் அதுவும் பயப்படுதுகள் செய்யறதுக்கு. சில இதுகளுக்கு அது பிரயோசனமா இருக்கு, இவ்வளவு தூரம் நடந்து போகணுமா என்ற பிள்ளைகளுக்கு இது ஓகே. நல்ல விஷயங்களை செய்து கொள்ளட்டும். நன்றி. நன்றி லக்ஷிகா. நன்றி. நானும் இணைந்திருக்கிறேன். நன்றி. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். 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 வாங்க. ஆமா, நானும் உங்களுடைய நீங்கள் அழைக்கும் போது நானும் ஓடி வர முடியாம போயிடுச்சு. நான் ஒரு கையில் ஒரு வேலையா இருந்தேன்னா நானும் இப்பொழுது எல்லோருடைய என்ன விடுமுறை காலத்தில் மனதில் பட்ட சிந்தனைகளாக படித்திருந்தார்கள் அனைவரும். அதையும் கேட்டிருந்தேன். சிறப்பு சிறப்பு. அங்க பேசுங்க, சத்தம் என்ன வாணியக்கா இல்லை. எனக்கு என்னன்னா இந்த இயற்கையோட வாழ்றது என்று சொல்றதுக்கு அது வாழையில இருந்துன்னு சொல்லலாம் வாணியக்கா. சில பகுதிகள்ல அவங்க இயற்கையோட ஒட்டியும் வாழுதுகள் தான் இல்லையேன்னு. இப்ப எடுத்த உடனே வைத்தியத்துக்கு போறதோ அல்லது என்ன தடிமன் காய்ச்சல் உடனே வைத்தியம் ஆகுறதா அப்படி இல்லாம கொஞ்சம் இயற்கையோட சேர்ந்தும் வாழுதுகள். சில எங்க சொல்றீங்களா? ஊர்ல சொல்றீங்களா? ஊர்ல குறைவு. உங்களோட பக்கம் அப்படியே இருக்கலாம், இருக்கலாம் ஒரு சில இடங்கள்ல. ஆனா சரியான எங்கட பக்கம் யாழ்ப்பாண பகுதியை சொல்ல போனா 98% ஆட்கள் உடனே ஹாஸ்பிட்டல்ல நர்சிங் ஹோம் தான். எங்கட பக்கங்கள்ல வாணியக்கா நான் தூரோட சேர்ந்து இயற்கையோட சேர்ந்து வாழ இயற்கையான இதுகள் என்ன இப்போ போனால் கூட அவங்களோட வீட்டை நல்ல தோடம்பழம் இருக்கும், தோடம்பழம் கரைச்சு கொடுக்குறது. இப்ப இங்க உணவகங்கள்லயே கேட்டு வண்டி குடிக்கிறதுகள் தோடம்பழம் கரைச்சு கொண்டு வரும் கோலா கொண்டா விவேலா கொண்டா இருக்காம தோடம்பழம். அப்படி இன்னும் அங்காலே சில கிராமத்து பகுதிகள்ல இன்னும் நடக்குது. என்ன இல்ல இந்த இலங்கையில லக்ஷிகா சொல்லுங்க, இப்ப போயிட்டு நீங்கள் தானே எல்லாரும் என்னன்னா அந்த காணொலி எல்லாம் பாக்கிக்கு இப்ப தின்றதெல்லாம் தானே காட்டுறது, இப்படிதான் சொல்லணும், சாப்பிட்றதுன்னு சொல்லாம தின்றதெல்லாம் காட்டப்படுறது. அதுல பார்த்தா தண்ணியே இருக்காது. ஒன்று ஃபண்டா இருக்கும் அல்ல மிரண்டா இருக்கும் அல்லது கோக். அந்த 3 போதலும் வச்சு தான் அந்த சாப்பாட்டு போட்டு படகடன்னு குடிக்குங்க. தண்ணியே குடிக்கிற இல்லையா அவங்க? குடிக்க தானே
குறைவுதான் கோலா இதுகள் தான். மற்றது இந்த ஜூஸ்கள் வந்து பவுடரா இருக்குது, அதை கரைக்கணும், தண்ணியை வச்சு அதை கரைச்சி இல்ல சாப்பிட்டு போட்டும் நான் பாக்குறது பல காணொலியை பார்ப்பேன். அந்த அது ஒரு ஸ்டைலுக்கு வைக்கணுமா? இல்ல ஸ்டைலுக்கும் இல்ல, சாப்பிட்ட உடனே அந்த கோகை தான் குடிக்குதுகள். யோசிக்கிறது இவங்கெல்லாம் இதெல்லாம் உப்ப கண்டாக்க ஏன் தண்ணியை விட இதெல்லாம் உங்களுக்கு பெருசா படுகுதாண்டு. தண்ணி இருக்காது, தண்ணியை குடிக்கிற இல்லையா தெரியல. ஆனா வாணியங்க அப்படி சொல்றீங்க. நான் கொழும்பிலே ஒரு உணவகத்துக்கு போனாங்க வாணியக்கா. அங்க வந்து ஸ்பெஷலா நல்ல அப்பம். அப்ப அங்க வந்து மேசையில தண்ணி வச்சிருக்காது. நாங்க தண்ணி கொண்டு குடிச்ச நாங்கள். எங்களுக்கு வந்து என்ன ஒன்றும் குளிரானது வேணா நல்ல ஐஸ் வாட்டர் நல்ல குளிரான தண்ணி தாங்க. நாங்க மேசையில எங்களுக்கு ரெடியாய் தண்ணியும் இருந்தது, குடிச்சாங்க. ஆனா வந்து அது என்னன்னு எனக்கு தெரியல. சில பகுதிகள்ல அப்படி இல்ல கடையில சொல்ல இல்ல, வீடுகள்ல சில காணொலி எல்லாம் பாக்குறத சொல்றோம். இப்ப வாணி அதை விட சொன்ன மாதிரி கடையில கூட தண்ணிக்கும் காசு தானே. அப்ப கோலாவா வாங்கி குடிக்கலாம்னு குடிக்கணும். தண்ணி சும்மா ஃப்ரீ இல்ல தானே, தண்ணியும் காசு. அது நீங்க வாங்குற போத்தல் வாங்குறா காசு, அவர் கொண்டு கிளாஸ்ல வச்சிருந்தா அது நீங்க இல்ல ஐஸ் அது ஐஸ் வாட்டரை கொண்டு போய் நாங்க ஐஸ் வாட்டர் கேட்கறோன்னு வைங்க, காசு தானே. அது போத்தல் தண்ணி காசு தான். இப்போ அவங்க ஃப்ரீயா வைப்பினும் அதை விரும்பாதாக்கள் நீங்க போத்தல் தண்ணி கொடுத்து கேட்டுக்கண்டா காசு இல்ல. இப்ப உங்களுக்கு தண்ணியை விட கோக்குல என்ன இருக்கு அப்படி இருக்குல்ல, அதுவும் கலவை தானே வாரது, கலரையும் போட்டு. ஆனா சாப்பிடுறவருக்கு டயபெட்டிஸ் தான் இருப்பார் முக்கால்வாசி, குடிக்கிறவரும் அதுவும். அதைத்தான் காட்டு வரேன் நான் யோசிக்கிறது. அப்படி பார்க்க போனா நாட்டில் இருக்கிற தனம் இவ்வளவு தண்ணியை தண்ணி நாங்கள் குடிக்கிற வேதிலே தண்ணி தான் இருக்கும். இப்ப ஜூஸ் எல்லாம் வைக்கிறது இல்லை இல்ல. அதே மாதிரி சிங்கள பக்கங்கள்லயும் போய் பாருங்க, இன்னும் அந்த கிராமம் நாங்க ஒரு கிராமத்துக்குள்ளால கண்டிக்கு போக்குள்ள போனாங்க இருக்குது. அங்க வந்து ரோட்ல இளநி வண்டி குடிச்ச நாங்கள் சோளம் வந்து வெட்டி கொண்டு வச்சுக்கிறாங்க, அவிச்சு பழங்கள் எல்லாம் அந்த கிராமத்துக்குள்ளால போகக்குள்ள அந்த கிராமத்து ஜனங்கள் அந்த ரோட்டு கரையில் இப்ப போற வாகனத்துக்கே விற்பனை தானே பண்ணாங்க. அப்படி இந்த இயற்கையோட எல்லா இடம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. இந்த சித்தி வழியே இருக்கிறவேதான் அப்படி வாழினம் போல எனக்கு தெரியுது. ஆனா கிராமத்துக்குள்ள சிட்டிக்கு போய் கண்டியில வந்து கடைகளுக்கா சாப்பிட போனாங்க. அங்கேயும் வந்து அவங்க அங்க இப்ப நீங்கள் எல்லாம் போட்டி குடிக்கிற அளவுக்கு இல்ல, சரி அந்த பெரிய கடையல்ல. ஆனா இந்த கிராமத்துக்குள்ளால உள்நுழைஞ்சு போகக்குள்ள உண்மையா ஆசையா இருந்தது வாணியக்கா. பாத்ரூம் போனது கூட வாணியக்கா நாங்கள் வந்து என்னடா பாத்ரூம் இல்ல, காட்டு பகுதி, காட்டுலதான் சரி பாத்ரூம் போனது. அப்படி அந்த கிராமங்கள் இன்னும் அழிஞ்சு போக இல்லை. ஏன்னா சோளம் அவிச்சு சாப்பிடக்குள்ள அதை வேண்டி நல்லா சாப்பிட்டு 2 நல்ல உரைப்பு போட்டுதான் தந்தவங்க. அப்ப இந்த சோழர் பார்க்கக்குள்ள நான் நினைக்கிறேன் அங்கே ஒரு விவசாயி சோழன் நட்டு ஒரு ரோட்டுக்கரையில இந்த சோழனை அவிச்சு விற்கிறதுக்கு விட்டா எத்தனை பேர் வேண்டுவினம்ன்றதுதான் எனக்கு ஒரு கேள்வியாக. இந்த சோழனை வாங்கிட்டாலும் சிங்களாக்கள் வாங்கி சாப்பிடுறது எல்லாம் இப்ப குருநாகல் எல்லாம் போய் நீங்க எல்லாம் வச்சிருப்பார்கள், அன்னாசி எல்லாம் வெட்டி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன், மாங்காய் வச்சிருப்பேன், அப்படி எல்லாம் வச்சிருக்கிறேன். அங்க சிங்களாக்கள் வாங்கி சாப்பிடுவேன். அங்க இருக்கிற தமிழாக்களும் வாங்கி சாப்பிடுவேன். இங்க இருக்கிற ஊராக்கெல்லாம் அதிகம் விரும்புகிறேன். இல்லை என்ன செய்யற பசிக்குதல் வாங்குவீங்க, மற்றபடி ரோட்டில் வச்சு விற்கிறேன்னு சொல்லி சில பேர் வாங்குறது இல்லை. அநியாயமானங்கள் வாங்குறது ஏன்னா ரோட்ல வச்சு விற்கிறேன் இல்லை, அவங்களுக்கு முன்னாடி அவிப்பார்கள் பானைகளை போட்டு மண் அவிச்சிட்டு ஏன்னா அவங்க அவிச்சு விற்கல. அது என்னன்னு சொன்னா இது எத்தனை அளவுன்னு தெரியாதா, நீ மணியா வேஸ்டா போயிட அது நீ அவிச்சா தருங்க சுட சுட நல்லா இருக்கும். அப்படிதான் வணியாக சொல்ற மாதிரி தான் நான் தம்பி சொன்னவர்களுக்கு அவங்க அவிச்சு போட்டு வச்சிருக்க மாட்டாங்க, வேஸ்ட் ஆகி போடும். உங்களுக்கு எத்தனை வேணும் உடனே அதை கொதி தண்ணியில போடுவாங்க, போட்டு தாரது தாரது என்ன உப்பு வேணுமோ மிளகு வேணுமோ அப்படி. அந்த கிராம வாசனைகள் சில பகுதிகள்ல அழியே இல்லை. இப்ப இங்கேருந்து போற நாங்களும் கோலா குடிக்கணுமோ இல்ல ரிவேலா குடிக்கணுமோன்ற வாசனைக்கு அப்பால இயற்கையாக சோளம் அவிச்சால் இப்படி இருக்கும். மங்குஸ்தான் பழம் விற்கிறாங்க, அதை சுட சுட ஃப்ரிட்ஜுக்கு போகாம அதை வேண்டி சாப்பிட்டா இப்படி இருக்கும் அந்த ஒரு ஆசைதான் எங்களுக்கும். என்ன அப்படி அந்த கிராம பக்கங்களை போய் பாருங்க, சிங்கள ஏரியா பக்கங்கள்ல போகணும் நல்லா. அது மாதிரி அதே மாதிரி வாணியாக வன்னி பக்கம் நாங்கள் திரிஞ்சாங்க.
தெரியக்குள்ள வீடுகள்ல போனா தோடம்பழம் கரைச்சி தருதுகள், என்ன மாம்பழம் பிடிக்கிறதுகள், பிலாப்பழம் பிடுங்கி மரத்துல ஐயோ சாப்பிடுங்கன்னு தெரியுதுகள். ஆனா அந்த ரோட்டுக்கரை ஓரங்கள்ல போக்குள்ள இப்படியான சாமான்கள் விற்பனைகள் இல்லையேன. சரி பார்ப்போம், அப்புறம் பேசுவோம். கொரடைக்கு எல்லாரும் முக்காவாசி பேர் போயிருக்கிறீங்க, ஒரு முறை போனேன் அவ்வளோ விலையம் எடுத்து பேசிக்கொள்வோம். நன்றி, நன்றி, வணக்கம். நடைமுறைப்படுத்துங்க. உங்களது விழிப்பு தகவலும் எனக்கு போடுகின்றன. நன்றி, வணக்கம். ஆமா. நன்றி.